13C இங்கே பாருங்க, நான் ஒன் பண்ணுறேன், பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ண உடனே 500 வரைக்கும் எடுக்குது. ஃபோன் லைட்டாக ஹீட் ஆகுது. நம்ம செக் பண்ணி பார்த்தோம். இதில் ப்ரைமரி லைனில் ஷார்ட் இல்லை. ஏன்னா ப்ரைமரி லைனில் ஷார்ட் இருந்தால் என்ன செஞ்சிருக்கு, நம்ம கனெக்ட் பண்ணக்குள்ளே பீப் சவுண்ட் வந்துருக்கு. இப்போ ப்ரைமரி லைனில் ஷார்ட் இல்லை, செகண்டரி லைனில் தான் ஷார்ட் இருக்கு. நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம். இதில் தேர்ட்டின் சி 14C காமனாக வர இஷ்யூ தான். BIO 1.8 வந்து ஷார்ட்டில் இருக்கு இந்த லைன். இப்போ அதானே BIO 1.8 லைன் ஷார்ட்டில் இருக்கு. டிவியில் விளங்கு தானேவா? ஓகே, இந்த லைன் ஷார்ட்டில் இருக்கு. இது BIO 1.8 டிகிரி ஷார்ட். இந்த ஷார்ட்டை நம்ம செக் பண்ணி பார்க்குறோன்னு சொன்னால், நம்ம ஒரு வோல்டேஜை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அதில் எது ஷார்ட் ஆகிருக்கு, கெப்பாசிட்டி எதுவும் ஷார்ட் ஆகிருக்குதா, இல்லை CPU எதுவும் டேமேஜ் ஆகிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த லைன் வந்து 1.8 லைன். இந்த லைனில் எத்தனை செக் பண்ணி பார்க்கலாம். 1.2 1.8க்கு குறை. நான் இதில் ஒரு 1.2 வோல்டேஜ் செட் பண்ணியிருக்கேன். செட் பண்ணிட்டு பாருங்கள், இந்த VIO 1.8 என்ன செக் வைக்கேன். சரிங்களா? இங்கே என்ன செய்யுது, CPU ஹீட் ஆகுது. பார்த்தீங்களா, இந்த ஏரியாவில் CPU ஹீட் ஆகுது. தெர்மல் கேமராவில் காட்டும் பாருங்கள். தெர்மலில் செக் பண்ணி பார்க்கும். உங்களுக்கு வந்து VIO 1.8 வந்து எங்கே ஷார்ட் ஆகிருக்கு, CPU ஷார்ட் ஆகிருக்கு. இந்த மாடலில் இது கம்மனாக வார இஷ்யூ தான். Redmi 13C 14Cயில் கம்மனாக வார இஷ்யூ. இப்போ இதில் வந்து CPU தான் ஃபோல்டாக இருக்கு. CPU ஃபோல்டாக இருக்கு. நம்ம இதுக்கு என்ன செய்யலாம், CPU சேஞ்ச் பண்ணலாம். ஏன்னு சொன்னால் இதுக்கு RPM இல்லை. நம்ம CPU வேற ஒரு 13Cயில் இருந்தீங்கன்னு சொன்னால் வேற ஒரு 13Cயிலேருந்து CPU எடுத்து இதுக்கு ரீப்ளேஸ் பண்ணோம்னு சொன்னால் இது ஃபோன் ஓன் ஆகும். இது டேமேஜ் வந்து CPU டேமேஜ் ஆகிருக்கு. ஆனால் கஸ்டமரோட டேட்டா வந்து எடுக்கல, ஃபோனை வந்து ஒன் பண்ணி எடுக்கலாம். ஸோ ஓகே, இதில் இப்போ CPU சேஞ்ச் பண்ணிவிட்டு வேற ஒரு போர்டு ஒன்று இருக்குது, ஸ்க்ராப் போர்டு ஒன்று இருக்குது. இதில் CPU இருக்குது. இந்த CPU மட்டும் சேஞ்ச் பண்ணுவோம். சரியா? ஓகே, CPU-வை சேஞ்ச் பண்ணுவோம். ஃபஸ்ட்டுக்கு என்ன ப்ரீ ஹீட் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு நார்மலாக போர்டை ஃபுல்லாக ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஓகே, நான் இப்போ ரியல் ஹீட் கொடுக்குறேன்.